கர்த்தரின் மேய்ப்பரின் சபை கோடம்பாக்கம். லார்ட் ஷெஃபர்ட் சர்ச் இன் கோடம்பாக்கம். மேலே ஏறி வந்துட்டார். சொன்ன பண்ணுவோம், மேஷா கட்டத்தில் சீக்கிரம் கொடுத்துருவோம். இதுவே கொஞ்சம் லேட்டு தான், சீக்கிரம் கொடுத்துருவோம். மேஷாக்க கைகளை தட்டி வரவேற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்கிறாய், சுற்றி தருகிறார். அவரின் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, அப்பா எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. அப்பா இந்த அப்பா மதிய வேளையில் அப்பா உஷ்ணங்கள் இருக்கிறது, பலவீனங்கள் இருக்கிறது, அநேக அப்பா எங்களுக்கு தேவைகள் இருக்கிறது, அநேக அலுவல்கள் இருக்கிறது. ஆனாலும் உடைய சமூகத்தில் தேவன் அமரபடியாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக ஹல்லேலூயா. உங்க கண்களை மூடி ஹல்லேலூயா ஒரு விஷயம் ஹல்லேலூயா ஹோராதாராபா ஓரி காலா துராபி ஹல்லேலூயா. பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். எத்தனை பேர் கேட்குறீங்க? அப்பா என் கூட நீங்க பேசுங்க. மனுஷ முகத்தை அல்ல, உங்களுடைய முகத்தை நான் பார்க்க வந்திருக்கிறேன். 100க்கு அதிபதி சொல்லுகிறவனம்மா, என் ஸ்தலத்துக்கு நீங்க வர பாத்திரவான் நான் அல்லப்பா. ஆனாலும் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வல்லவன், அந்த வார்த்தை கிரியை செய்தது, அந்த வார்த்தை சொன்னதை செய்து முடிக்கும் அளவு அது திரும்பி வருகிற வார்த்தையா இல்ல. நான் சொல்லுகிறார், இந்த காலங்களில் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு, நான் வாழ்க்கையில சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை கைவிடுகிறதில்லை என்று சொல்லுகிறேன். அவரை நோக்கி நீங்க கேட்பீங்களா? ஹல்லேலூயா. உலக பிரகாரமான எல்லா சிந்தையும் வர வைத்து விட்டு அவரை நோக்கி கேளுங்க. பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, நாமோ உயர்த்தணும்பா. துதிக்கணும்பா, ஜெபிக்கணும்பா, நாமோ உயர்த்தணும்பா, நாமோ உயர்த்தணும்பா, நாமோ உயர்த்தணும்பா. பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். ஒவ்வொரு நாளும் பலனடைந்து ஆவியிலே நிறையணும்பா. ஒவ்வொரு நாளும் பலனடைந்து ஆவியிலே நிறையணும்பா. ஆவியிலே எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசுனா என் வாழ்க்கை மாறும். பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா, நீங்க பேசினா என் வாழ்க்கை மாறும். நன்றி தகப்பனே அப்பா, இந்த அருமையான அப்பா மதிய வேலைக்காக நன்றி. இந்த நாளிலும் அப்பா நான் அல்ல தேவன், நீர் என்னை மறைத்து நீர் பேசுங்க. வந்த வண்ணமாய் அல்லப்பா, நிறைவான ஆசீர்வாதத்தோடு கூட என்ன எண்ணங்கள், என்ன கேள்விகள், என்ன கலக்கத்தோடு கூட உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறார்களோ அதையெல்லாம் தேவன் நீர் அறிவீர். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தின் ஆழத்தை அப்பா ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி பெருமையாக்கி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் மாத்திரமாகி விடுங்க, என் நாம மாத்திரம் உயரட்டும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வந்து சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். உபாகமம் 23:5 சொல்லுகிறது. உபாகமம் 23:5. ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவர் பிழையாமுக்கு செவி கொடுக்க அவர் மனதில்லாதபடியினால அவர் உங்க மேல, இங்க அமர்ந்திருக்கிற உங்க மேல இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மேல அவர் அன்பு கூர்ந்தபடியினால, அவர்கள் மேல அவர் அன்பு கூர்ந்தபடியினால அவர் என்ன செய்கிறாரா, உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினா. உன் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனத்தை சபிக்கும்படியாய் வந்து தீர்க்கதரிசி பிழையாமை அழைத்து கொண்டு போகிறார்கள். அவன் போகும்பொழுது கர்த்தர் வந்து அந்த கழுதையின் மூலமாய் அவனோடு கூட பேசுகிறா. அவர் அப்ப சொல்லுகிறா, என்ன சொல்லுகிறா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். நம்ம அநேகர் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம வாழ்க்கையில ஒரு சோர்வு, ஒரு போராட்டம், ஒரு கலக்கம், ஒரு துக்கம் வந்தது என்று சொன்ன உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எதுக்கு இதை செய்யறாரு, எதற்கு இதை பண்ணுகிறார் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனாலும் அவர் அதினதின் காலத்துல அவர் நேர்த்தியும் செமையுமாய் செய்து முடிக்கிற தேவனா இருக்கு. அவர் சொல்லுகிறா, இந்த காலை வேளையில வந்திருக்க உங்களுக்கு அவர் சொல்லுகிறா. உபாகமம் 32:7 சொல்லுகிறது. உபாகமம் 32:7. ஆமென். ஆமென். போதும். பூர்வ நாட்களை நம்ம நினைக்க மாட்டுகிறோம். நம்ம வந்து என்ன, கர்த்தர் நம்ம எப்படி அழைத்தா, எந்த நிலைமையில நம்ம அழைத்தா, எதற்கு அவ அழிக்கவா நம்ம அழைத்தா. இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். தண்ணி இல்லாத போது முணுமுணுக்கிறான், அவனுக்கு ஆகாரம் இல்லாத போது முணுமுணுக்கிறான், அவனுக்கு இறைச்சி இல்லாத போது முணுமுணுக்கிறான். அவன் நினைத்து பார்க்கல, அவன் எதை நினைக்கல, அவன் பூர்வ நாட்களை நினைக்கல. கர்த்தர் அவரை எப்படியாய் நடத்தினாராம். வசனம் சொல்லுகிறது, 40 ஆண்டுகள் அவர்கள் நடந்தார்கள். அவருடைய வஸ்திரங்கள் பழசா போலங்க, அவருடைய பாத ரட்சை தேலங்க. அப்படியாய் நன்மையாய் நடத்தின அந்த தேவனை அவர்கள் மறந்தார்கள். இன்னைக்கு அநேக நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான். ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை வந்தது என்று சொன்னா, கர்த்தர் நம்மை விட்டு விட்டாரு, கர்த்தர் நம்மை கைவிட்டாரு, கர்த்தர் என் கூக்குரலை கேட்கவில்லை என்று சொல்லி அநேகர் நினைக்கிறோம். அப்படி இல்லை. அவர் நம்ம வேலை எப்படியா இருக்கிறாராம், அவர் பொறுமையா இருக்கிறார். நம்ம என்ன செய்கிறோம், எந்த சூழ்நிலையில அவரை நம்ம பின்பற்றுகிறோம், அவர் எல்லாம் நமக்கு கொடுக்கும் போது மாத்திரம் நம்ம பின்பற்றுகிறோமா, இல்லை எல்லாம் இழந்த சூழ்நிலையிலோ கர்த்தரோடு கூட நம்ம இருக்க நம்ம வந்து நம்மை ஒப்பு கொடுக்கிறோமா என்று சொல்லி அவர் பார்க்கிறார். அப்படியே உன் இடத்துல வந்து அவர் விரும்புகிற தேவனா இருக்கிற அவர் இந்த 4 காரியத்தை நம்ம வந்து தியானிக்க போகிறோம். உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறணும் என்றா வாழ்க்கையில 4 காரியங்கள் வேண்டும். என்னன்னா, முதலாவது அவருக்கு செவி கொடுக்கணும். 2வது சொல்லுகிறது அவர் சித்தத்தை செய்யணும். 3வது சொல்லுகிறது அவருக்கு செம்மையானவனாய் நம்ம இருக்கணும். அவருடைய பார்வைக்கு நம்ம செம்மையானவனாய் இருக்கப்படும் பொழுது நம் வாழ்க்கையில கஷ்டம் வரும் என்று சொல்லி அல்ல, கஷ்டம் வராது என்று சொல்லி அல்ல, வரும். ஆனாலும் அதில் போக்கை உண்டு பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்க்கிறோம், அவருக்கு செவி கொடுக்கணும். யார் அவர்களுக்கு செவி கொடுத்தார் என்று பார்ப்போமானால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். நியாயாதிபதிகள் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். இங்க கிதியோனை பற்றி நம்ம பார்க்கிறோம். இங்க கிதியோனை நோக்கி கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாங்க. அவங்க ஒரு நிலைமையை பார்ப்போமானா, அவங்க அடிமையா இருக்கிறாங்க, அவங்க பயந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து கொஞ்சமா இருக்கிறாங்க. அவங்களை சுற்றிலும் அந்த மீதியானர்கள் எப்படியா இருக்கிறார்களா, அவர்கள் அநேகமா இருக்கிறார்கள். அந்த மீதியான கைக்கு அவர்கள் வந்து, நான் வந்து கர்த்தர் வந்து என்னை சாபத்தில் விட்டுட்டார் என்று சொல்லி அவள் நினைத்து கொண்டு இருக்கும் போது கிதியோனை பார்த்து அவர் சொல்லுகிறா, பராக்கிரமசாலி, இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து சொல்லுகிறா, பராக்கிரமசாலியே
நீ அவங்க இல்லை இவங்க இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறாயா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிற 13வது வசனத்துல கிதியோன் மறுமொழியாய் சொல்லுகிறார். வாசிப்போம். ஆமென். அவர் சொல்லுகிறா, அப்பா இருந்தா நீங்க என் கூட இருந்தீங்கன்னா ஏன்பா இதெல்லாம் நடக்குது? நம்ம வாசிச்சொல்ல முன்னாடி உன் பூர்வ நாட்களை நினை, கர்த்தர் உன்னை நடத்தின காரியங்களை யோசிச்சு பாரு. அப்படியா அவர் சொல்லுகிறா, நீங்க தானே என்னை எகிப்தில இருந்து கூட்டு வந்தீங்க, நீங்க தானே என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று இங்க அழிச்சு வந்தீங்க, இங்க அழிச்சு வந்தும் ஏன்பா என்னை மீதியான் கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னு கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறா, 14வது வசனத்துல சொல்லுகிறா, நீ இந்த பலத்தோட கூட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்குற. அவர் சொல்லுகிறா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? காரணம், அநேக வேளையில நம்முடைய வாழ்க்கையில சோர்வு வரும்போது நம்ம மறந்துடுறோங்க. கிதியோன் மாதிரி நமக்கு அந்த ஞாபகம் இருக்கணும். கர்த்தர் எப்படியெல்லாம் என்னை நடத்தினா, எந்த சூழ்நிலையெல்லாம் என்னை தூக்கி எடுத்தா, எங்கெல்லாம் நான் விழுந்து போயிடுவேன் என்று சொல்லி நினைத்தனோ அங்கெல்லாம் கர்த்தர் மறுபடியுமாய் என்னுடைய ஃபுல் ஸ்டாஃபை கம்மா போட்டு மறுபடியுமாய் துவக்கினா. அப்படியாய் முதலாவது அவர் செவி கொடுக்கிறார். செவி கொடுக்கும் போது அவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த தெரிந்தெடுத்து லாஸ்டா அவரோடு கூட போகிறவர் யார் என்றா 300 பேர் மாத்திரம் போகிறார்கள். அந்த 300 பேரை கொண்டு அவ்வளவு பெரிய மீதியானரை கர்த்தர் முறியடிக்க கிருபை செய்தா. இதையும் நினைச்சிருக்கலாம், என் வாழ்க்கையில சாபம் தானே, என் வாழ்க்கையில நான் அடிமையா தானே இருக்கிறேன், ஏன் நான் இதை செய்யணும் என்று நினைத்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தரின் சித்தத்திற்கு அவன் செவி கொடுத்தபடியினாலே கர்த்தர் அவன் மூலமாய் ஒரு ரட்சிப்பை இஸ்ரவேலுக்கு கொடுத்தான். இன்றைக்கு காலை வேளையில வந்திருக்க நமக்கும் அதான், நம்ம கர்த்தருக்கு செவி கொடுக்கிறோமா? நீ கர்த்தருக்கு நீ செவி கொடுக்கப்படும் பொழுது கர்த்தர் கிதியோனை வைத்து மீதியானரின் கைக்கு அவனை தப்புவித்தது போல உன்னை கொண்டு 1000 காரியங்களை அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது நம்ம பார்க்க போகிறோம், அவர் சித்தத்தை செய்யணும். அவர் சித்தத்தை செய்யணும்னா நம்ம பைபிள்லே நமக்கு மிகவும் பிரியமானவர் ஒருவர் உண்டு. எதை செஞ்சாலும் அவர் யாரை தான் கேட்பாரு? கர்த்தரை தான் கேட்பார். யாரு சொல்லுங்க பார்ப்போம். என்ன ஒரு காரியம் அவர் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் இங்க போகணுன்னாலும் வரணும்னாலும் அவர் கர்த்தரை மாத்திரமே கேட்டு நடப்பார். அவர் தாவீது ராஜா. அவர் எப்படிப்பட்டவர்? ஆடுகளின் பின்னாக அலைந்தவர். அவர் ஆடுகளின் பின்னாக அலைந்த அந்த ராஜாவை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினவர். அவருடைய சகோதரர்கள் அவர்களை ஏளனமாய் பார்த்தார்கள். அவருடைய அப்பாவுக்கு சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது அவன் அப்பா மறந்து போயிட்டாரு, அவன் இருக்கிறதே மறந்துட்டாரு. அப்புறம் அவர் சாமுவேல் கேட்கும்போது சொல்லுவார், இன்னும் ஒருத்தன் இருக்கிறான்னு சொல்லி. உன் தாய் தகப்பன் மறக்கலாம், உன்னோடு கூட பிறந்த சகோதரர்கள் மறக்கலாம், நீ உன்கிட்ட நன்மை பெற்றவர்கள் உன்னை மறக்கலாம், ஆனால் கர்த்தர் உண்மையிலே நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது பார்க்கிறோம், அவர் இடத்துல சகலமும் இருக்கிறது. அவர் சொன்னா அந்த இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் செய்யும். அப்படிப்பட்டதான தாவீது அவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து. ஆமென். போதும். நீங்க கேட்குறாங்க, இஸ்ரவேல் அவனுடைய ஜனம் சொல்லுகுது, இந்த மாதிரி பெலிஸ்தர் நம்ம சுற்றி பதிவு இருக்கிறார்கள் என்று சொல்லும் போது ஒரு ராஜா என்ன செய்யணும்? அவன் சேனைகளை தயார்படுத்தணும். அவன் கிட்ட என்னென்ன இருக்குது அதை பார்க்கணும். அவன் அதை செய்யலை. முதலாவது எங்க போகிறாரா? அவர் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறார். நம்ம வாழ்க்கையில ஒரு சோர்வு வருது, பிரச்சனை வருதுன்னா நம்ம எங்க சொல்லுகிறோம்? பக்கத்துல இருக்க மனுஷங்கிட்ட சொல்றோமா? ஒருத்தவங்கிட்ட சொல்றதா? அது 100 பேர்கிட்ட அது போகும். அப்படியல்ல, உன் தேவனிடத்துல நீ அதை அவர் சொல்லுகிறா, நீ அந்தரங்கத்துல வெடிக்கிற உன் கண்ணீருக்கு அவர் வெளியரங்கமாய் பலன் அளிக்கிற தெய்வ. வாழ்க்கையில கர்த்தர் வாழ்க்கையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்பதை முதல்ல கேட்கணும்.
நான் எங்கே போகணும், எதை பண்ணணும். இன்னைக்கு அநேக சாட்சிகள் நம்ம கேட்டோம். அநேக பிள்ளைகள் இந்த நாளில் எப்படி இந்த காலேஜுக்காக அலைஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அலையும் போது கர்த்தர் வந்து நம்ம நினச்சிருப்போம், ஆனாலும் சிலருக்கு சில காலேஜ் கிடச்சிருக்கோம். அது நாம் நினைக்கிறோம் நம்மளால் நடந்தது. அது அப்படி அல்ல, அது தெய்வ சித்தம். ஹல்லேலூயா. உன்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னா தெய்வ சித்தம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் வந்து கிறிஸ்துவம் தான். ஸ்டார்டிங்கில் வந்து எங்கள் அப்பா வந்து எப்படி அவருடைய புறஜாதியில் இருந்தாலும் பிறந்தது முதல் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் வந்து அவருடைய வழியிலே நடக்க முடியாய் கர்த்தர். நீ எங்கே வேணா போ, எதை வேணா செய், ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிஞ்சு. தகப்பன் பார்க்கல, தாய் பார்க்கல என்று சொல்லி நினைக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு கூட. அப்படியா நான் கடந்து போகும்போது கல்லூரி சேரணும். கல்லூரி சேரும் போதும் வந்து எந்த வருமானமும் இல்லை, ஒரே வருமானம் தான். இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அது பார்த்தா லட்சக்கணக்கில் செலவாகும். நமக்காக யார் அதை செய்வா என்று சொல்லி, அப்போ நான் அந்த அப்ளிகேஷன் போகும்போது ஒரு புதிய திட்டத்தை கர்த்தர் உண்டு பண்ணினா. தேசிகளுக்காக என்னவா 40,000 கர்த்தர் ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்க முடியாது. கர்த்தர் கிருபை. இப்போ 1,00,000 என்ன ஆச்சு, 60,000 மாறுச்சு. அந்த 60,000க்கு அப்புறம் வந்து அந்த பில்லெல்லாம் வாங்கிட்டு பேங்க் லோன் போகும்போது அந்த மேனேஜரை படுத்தி மற்றவங்களாம் சொல்கிறாங்க, அவர் யாருக்கும் எதையும் செய்ய மாட்டா, அவர் ரிட்டையர்ட் ஆக போகிறாரு. ஏன்னா ஓய்வு பெறுகிறவர் எப்பொழுதும் வந்து ஒரு பாரத்தை அவங்க தலையில் வைத்துக்க மாட்டாங்க. நம்ம ஏன் இந்த ரிஸ்கெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் அவர் பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பச்சனத்தையும், அவர் பலவான் கையிலிருந்து மதுரத்தையும் அவர் தருகிறவர். அவர் எனக்கு ஓகே பண்ணா. எல்லாருக்கும் வந்து எப்படி முதல் வருஷம் நாம தான் ஃபீஸ் கட்டணும், 2வது ஆண்டிலிருந்து தான் வங்கி கொடுக்கும். ஆனாலும் அந்த முதல் ஆண்டு கூட கர்த்தர் கொடுக்க முடியாது. கிருபையா கூட்டிட்டு போனாரு. அந்த கல்லூரி பார்ப்போமானா, அந்த கல்லூரி என்ட்ரன்ஸ்லயே ஒரு விக்கிரக ஆலயம் இருக்கும். நம்ம நினைச்சிருப்போம், எதற்கு இங்க கொண்டு வந்தாரு? இஸ்ரவேல் அப்படிதான் நினைச்சிருப்பான், எதற்கு என்னை எகிப்துல கொண்டு போனாரு? யோசிப்பு அப்படிதான் நினைச்சிருப்பானா, அவருக்கு உண்மை உத்தமமாய் தான் நான் இருந்தேன், எதற்கு நான் சிறைச்சாலையில் இருக்கேன், எதற்கு என் சகோதரர்கள் என்னை பள்ளத்தில் தள்ளுகிறார்கள் என்று சொல்லி அங்கே ஒரு உறவை கர்த்தர் உண்டு பண்ணினா. அங்கே என்னோடு கூட நம்மை போல இருக்கிற நண்பர்களோடு கூட பழகும்படியாய் கிருபை செய்தா. எல்லாரும் லஞ்சு 1 ஹவரில் நாங்கள் 1/2 hour சாப்பிடுவோம். அந்த 1/2 hour முன்னாடி எங்கள் கல்லூரியை சுற்றிலும் நாங்கள் நடப்போம். கல்லூரியை சுற்றிலும் நாங்கள் நடப்போம். காரணம், இந்த இடம் எப்படி எரிகோ மதிலை சுற்றி நடந்தார்களோ அப்படி அதை சுற்றி நடப்போம். ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ப்ரே பண்ணுவோம். யாரெல்லாம் ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை வைத்தா அதை ப்ரே பண்ணுவோம். அப்படியாய் நாங்கள் பண்ண ஒரு புறஜாதிகள் வந்து சேர வந்தார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் சில காரியங்களை சொல்லுவாங்க. சொல்லும்போது நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் அந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றினோம். அப்படி நிறைவேற்றி நாம் வந்துட்டோம். அந்த காரியம் அப்படி. அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சாச்சு, போயாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனாலும் வந்து திரும்பவும் என் நண்பர்களை பார்க்கும்போது அவங்க சொல்லுகிறார்கள், அவனுக்கு தெரியுமா, அவன் வந்து வருவான்ல நம்ம இதுவுக்கு, அவன் ஞானஸ்தானம் பெற்றான்டா. அவன் ஞானஸ்தானம் பெற்றது மாத்திரமல்ல, அவன் தாயும் அவனோடு கூட ஞானஸ்தானம் பெற முடியும். அவன் தாயும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருமா, நமக்காக ஜீவ பலியாய் மரித்த ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி அந்த தாயும். நம்ம நினைக்கிறோம் இங்கே நம்ம சென்னையில் இருக்கோம், எப்படியும் வந்து நம்முடைய இஷ்டம்தான், நம்ம ஏற்றுக்கணும்னா ஏற்றுக்கலாம், முடியாதுதான். ஆனால் கிராமத்தில் அப்படி கிடையாது. உன்னை ஒதுக்கி வைத்துருவாங்க. உன்னை எந்த காரியத்திலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லா காரியத்திலையும் ஒதுக்கப்படுவேன். ஆனாலும் அப்பேற்பட்டதான சூழ்நிலையிலிருந்து அந்த மகளை கர்த்தர் ரட்சிக்க. நீ எதையும் செய்ய தேவையில்ல, நீ இதை தான் பண்ணணும், அங்கே போய் சொல்லணும்னு கிடையாது. உன் இருக்கிற இடத்துல கர்த்தருக்கு என்று நீ செய். கர்த்தர் காரியத்தை விதைய போடுறது தான் நம்ம வார்த்தை. கர்த்தர் விலையை செய்கிற தேவன் அவ. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நான் நினைச்சிருக்கலாம், அந்த காலேஜை நான் சாபமாய் நினைத்திருக்கலாம். அந்த காலேஜை சாபமாய் நினைச்சு நான் இங்க போக மாட்டேன் என்று சொன்னா அந்த 2 ஆத்மா எப்படியா இருக்காதான், கர்த்தரை வந்து தெரிந்துக்க மாட்டாது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டம் பிரச்சனை வருதுன்னா கர்த்தர் அதை அனுமதித்திருக்க. அவருடைய சித்தம், அந்த சித்தத்துல கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்று சொல்லி வாசிப்போம். 5:18.
ஆமென். அப்படி பரவி இருக்கிறாங்க. அவ சொல்லுகிறா, நான் போலாமா என்று கேட்கப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறா, போ, பெலிஸ்தரை உடைய கையிலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறா. அவ ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறா. நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் சொல்றாரு எப்படி செய்யணும், அது திரும்பவும் தாவீது கேட்கிறார். அவர் கேட்கும் போது அவர் சொல்லுகிறா, 23, 24 சொல்லுகிறது, ஆமே. அவர் சொல்லுகிறார், நீ நேரா போவாத. காரணம், அவனிடத்துல கம்மியா ஆள் இருக்கிறது. அவனிடத்துல அதை காட்டிலும் பெரிய பலவான்களா இருக்கிறார்கள் அந்த பெலிஸ்தர். அவர்கள் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்களாம், அவர்கள் ராட்சத பிறவியா இருக்கிறாங்க. நீ நேரா போகாதப்பா, நீ முசுக்கோட்டை செடிகள் எதிரே அவர்கள் மேல் பாயுங்க. அந்த முசுக்கோட்டை செடிகளை அவன் போகும்போது அவர்களுக்கு எப்படியா, அவன் ஏதோ ஒரு செடியில தான் போகிறான். ஆனா அவர்கள் காதுகளுக்கு, பெலிஸ்தரின் காதுகளுக்கு ஏதோ பெரிய ரதத்தின் இறைச்சலையும் பெரிய இராணுவமும் அவனை சுற்றி வருகிறது போல கர்த்தர் அவனை அவன் செவிகளுக்கு கேட்க பண்ணி அவன் பெலிஸ்தரை முறியடித்து ஓட செய்கிறான். காரணம், அவர் சித்தத்துக்கு அவரை ஒப்பு கொடுத்தா. அப்படி வாழ்க்கையில அந்த சாபம் அதனால மாறுகிறது. அப்படியாய் தாவீது அந்த பெலிஸ்தரை முறியடித்தான். அது மாத்திரமல்ல, உணர்வரை நம்ம பார்க்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம். ஒன்றிலிருந்து வாசிப்போம். ஆமென். இங்கே எலியாவை பார்க்கிறோம். அந்த எலியா என்ன சொல்லுகிறா, கர்த்தர் அவருக்கு ஒரு வார்த்தை உண்டாகி தேசத்துல மழை பெய்யாது, பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லி ராஜா கிட்ட அறிவி என்று சொல்லிட்டார். அவர் போய் அப்படியே சொல்லுகிறார். அவர் சொன்ன மாதிரியே அந்த தேசத்துல எப்படியா இருக்கிறதா, மழை பெய்யல, பஞ்சம் உண்டாகிறது. அப்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், 3வது வசனம், ஆமா. இங்க பார்க்கிறோம், ஒரே வார்த்தை தான். எலியா என்ன சொன்னாரு, இந்த தேசத்துல மழை பெய்யாது. இந்த மழை பெய்யாதுன்னு சொன்னா அதே போல மழை பெய்யாம கர்த்தர் அதை நடத்தினா. அவன் நினைச்சிருக்கலாம், இப்படியெல்லாம் நான் செய்யறேன், நான் போய் எதுக்கு ஆற்றண்டையில நான் ஏன் ஒளிந்து கொண்டு இருக்கணும், நான் ஒரு வார்த்தை சொன்னா நடக்குதுல்ல, நான் போய் ஏன் ஒளிஞ்சுக்கணும், நான் ஏன் ராஜாவுக்கு பயப்படணும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேள்வி கேட்டிருக்கலாம். இன்னைக்கு அநேக வேளையில நம்ம அப்படிதான், கர்த்தர் சில வழியாய் நம்ம நடத்தும் போது நம்ம என்ன செய்யறோம், கேள்வி கேட்கிறோம். எதற்கு நான் போகணும், எதற்கு பண்ணணும்? அப்படி அல்ல. அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி அவர் சொல்லுகிறா, அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் எப்படி ஆகி போனாரா, அந்த கேரி தாற்று அண்டையில் அவர் ஒளிந்து கொண்டிருந்தா. அப்போ அவருக்கு போஷிக்கும்படியாய் காகலை கர்த்தர் கட்டளையிட்டா. அந்த தேசத்துல மழை பெய்யாதபடியினால அந்த ஆறு வற்றி போயிட்டு, அப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் பெரிய ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு போ, உனக்கு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அல்ல, சாரிபாத் விதவை வீட்டுக்கு போற. வீட்டுல பார்ப்போமானா அதை விட பெரிய கொடுமை. அவர்களே ஒரு அப்பத்தை சாப்பிட்டு சாகும்படியா அவர்கள் இருக்கிறார்கள். அந்த இடத்துல இவர் போய் அப்பத்தை கேட்கும் போது அந்த மகளும் கர்த்தருக்கு ஏற்ற மகளா இருப்பாள் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். அவர்களும் அதற்கு மறுமொழி சொல்லாதபடி அதை செய்து கொடுத்தபடியினாலே பஞ்சம் தீரு மட்டும் அந்த கலையத்துல மாவும் அந்த கலசத்துல எண்ணெயும் குறைவாக போகாதபடி கர்த்தர் நடத்தினா. அப்படி அநேக வேளையில நம்ம கர்த்தர் சில சித்தத்தின் வழியாய் நடத்துவா. அந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். இது கர்த்தருடைய சத்தமா, இது கர்த்தருக்கு பிரியமா, இது கர்த்தர் தான் என்னை போக சொல்லுகிறாரா என்று சொல்லி நீ நம்பி நடப்பாய் என்று சொன்னா உனக்கு முன்பாய் சாபம் கடந்து போகலாம், உனக்கு முன்பாய் பலவீனம் கடந்து போகலாம், உனக்கு முன்பாய் பெரிய தேவைகள் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் தானியேலை பார்க்கிறோம். தானியேல் அந்த சிலையை வணங்கணும் என்று சொல்லி
சொல்லிட்டாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ. அதே போல தானியேலுக்கு வருகிறது, ராஜாவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்லி வருகிறது. நினைச்சிருக்கலாம், ஆமா நம்ம ராஜாவுக்கு தான் பயப்படணும், நாம ஏன் ஆராதிக்கணும் என்று சொல்லி நினைக்கலாம். ஆனாலும் அவன் நினைத்தா, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அவன் நினைத்தபடியினாலே அவன் எப்பொழுதும் செய்கிறவண்டி பல கனிகள் திறந்திருக்க முன் செய்து வந்தபடியே 3 வேளையும் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிட்ட பொழுது, கர்த்தரை நோக்கி அவன் சத்தமிட்ட போது கர்த்தர் அவன் கூக்குரலை கேட்டான். அதை பார்த்து உடனே நம்ம கர்த்தருடைய வழியில நடக்கிறோம் என்று சொன்னா சில தடைகளை கொண்டு வர, சில காரியங்களை, சில சோர்வுகளை கொண்டு வர பிசாசு வருவான். அப்படிதான் வாழ்க்கையில அவன் ஏதோ ஜெபிக்கிறான். கூட இருக்கிற மந்திரிகளுக்கு என்ன, அவள் போய் ராஜாவிடத்துல சொல்லுகிறார்கள், எல்லாரும் ஊரே உம்மை வணங்குகிறது, ஆனாலும் அவர்கள் உன்னை வணங்கவில்லை என்று சொல்லும் போது ராஜா மனசு இல்லதான். ஏன்னா ராஜாவுக்கு தெரியும் தானியேலால தான் அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார், அந்த சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோவால தான் அவர் ஆசீர்வாதமா இருக்கிறார் என்று சொல்லி அவர் அறிந்தவர். ஏதோ மனதில்லாம அவர் கையெழுத்து இடுகிறார். அவர் கையெழுத்து இட்ட உடனே சிங்க கெபியில தானியேலை போடுகிறார்கள். சிங்க கெபியில போட்ட உடனே ராஜாவுக்கு என்ன ஆகுறது, தானியேல் நிம்மதியா இருக்கிறா, ஆனால் ராஜாவுக்கு உறக்கம் வரல. உனக்கு எதிராக ஒருத்த காரியத்தை செய்கிறானோ கர்த்தர் அவன் நித்திரையை கலைத்து போடுகிறவராக இருக்கிறார். வாழ்க்கையில் ஒருவர் தீங்கு செய்ய வருகிறார்களா, கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். நீ ஒன்றும் செய்ய தேவையில்ல, சும்மா இரு. எரிகோ மதில் முன்னாடி இஸ்ரவேல் மக்கள் என்ன செஞ்சாங்க, எதையும் செய்யல. அவரை தாழ்த்தி அவரை சுற்றி அந்த துதியை அவர்கள் செலுத்தின போது வாழ்க்கையில சத்துரு அந்த போராட்டத்தை கொண்டு வர காரணம், அந்த சாபத்தை கொண்டு வர காரணம் என்ன, அவரை விட்டு தூர விலகதான், அவரை விட்டு தூர போகதான், அவரை துதிக்கிறத நிறுத்துறதுக்கு தான், அவரை தேடுகிறத நீ தவிர்க்கிறதுக்கு தான். அவனுடைய சித்தத்தை நாம செய்யாதபடி கர்த்தருடைய சித்தத்தை நாம செய்ய விரும்பினால் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில அவர் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 3வது தலைப்பு சொல்லுகிறது, அவர் பார்வைக்கு நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, செம்மையானவர்களா இருக்கணும். 2 ராஜாக்கள் 18:3 சொல்லுகிறது, ஒன்றிலிருந்து வாசிப்போமா, 18:1. ஆமென். கரங்களை தட்டி சொல்லுவான், அவன் தகப்பனாகிய தாவீது செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு அவன் செம்மையானவனாய் செய்கிறான். அவன் வாழ்க்கையிலும் அப்படிதான் ஒரு சாபம் வருகிறது. அவன் கர்த்தருக்கு பிரியமாய்தான் செய்கிறான். அவன் ராஜாவை ஆன உடனே என்ன செய்கிறான், அவன் எல்லா மேடைகளையும் அகற்றுகிறான், எல்லா விக்கிரகங்களையும் தகர்த்து போடுகிறான். கர்த்தர் அவன் தாவீதுக்கு என்ன சொன்னாரோ அதே காரியங்களை, அதே உடன்படிக்கைய, அதே வார்த்தையை அந்த தேசத்துல நிறைவேற்றுகிறான். அப்படிப்பட்டதான எசேக்கியா வாழ்க்கையில 20வது அதிகாரத்துல வாசிப்போம். 1வது வசனம் சொல்லுகிறது, ஆமே, யாரு எசேக்கியா கர்த்தரை விட்டு தூர போனவரா, கர்த்தரின் பார்வைக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சவரா? இல்லையே. அவர் வாழ்க்கையில என்ன வருகிறது, அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாய். கர்த்தரை திட்டல, நான் உங்களுக்கு இதெல்லாம் செஞ்சனேன்னு சொல்லல. அவர் தம்முடைய வாழ்க்கையில என்ன செய்தாரோ, எதை அவருடைய வாழ்க்கையில செய்தாரோ அதை அவரிடத்துல சொல்லுகிறார். 3வது வசனம் சொல்லுகிறது, ஆமே, அவன் மிகவும் அழுதான்.
அவன் மிகவும் அழுது அவன் சொல்லுகிறான், நான் உங்கள் பார்வைக்கு நலமானதை தானப்பா செஞ்சேன், நான் இந்த தேசத்தை நன்மையாக தானே ஆண்டேன், எல்லாம் உமக்கு பிரியமானதை நான் செஞ்ச போதும் ஏன் வாழ்க்கையில் இந்த சாபம் என்று சொல்லி அவன் நினைக்கும் போது அவன் சொல்லுகிறான், ஈசை அந்த பாதி முற்றத்தை அவனிடத்துல சொல்லிவிட்டு அவன் கடந்து போகிறதுக்குள்ள மறுபடியுமாய் கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஏசையாவுக்கு உண்டாகி அவர் சொல்லுகிறார், நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகி எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றா, உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை கண்ட, இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இந்த காலை வேளையில நீங்க வந்திருக்கீங்களா, என் விண்ணப்பத்தை கேட்கல, என் கண்ணீரை காணலை என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறா, இதோ நான் உங்களை குணமாக்குவேன். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஏன் இந்த சாபம், ஏன் இந்த நிந்தனை, ஏன் இந்த போராட்டம் என்று சொல்லி நீ நினைக்கிறாயா? கர்த்தரிடத்திலே நீ கேளு, கர்த்தரிடத்திலே உன் காரியத்தை ஒப்புவி. கர்த்தருடைய பார்வைக்கு நீ எதையெல்லாம் செய்தாயோ அதை நினைப்பூட்டு. கர்த்தர் உன் வாழ்க்கையில உன் விண்ணப்பத்தை கேட்டு உன் கண்ணீரை துடைத்து அவர் உன்னை குணமாக்க கர்த்தர் அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். பார்க்கிறோம், அவர் செம்மையானதை செய்தபடியினால கர்த்தர் அப்படி ஆயுசு நாட்களை எத்தனை ஆண்டுகளை, 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 15 ஆண்டுகளை கர்த்தர் கூட செய்தா. அவன் நினைச்சு பார்க்க, அவன் நினைச்சிருக்கலாம், என்ன நினைச்சிருக்கலாம், ஒரு 5 ஆண்டு, ஒரு 2 ஆண்டு கொடுத்தா போதும் என்று சொல்லி நினைச்சிருக்கலாம். ஆனாலும் நம் நினைப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். நம்ம கொண்டு இங்கே தான் போனோம், அங்கே தான் செய்யணும், அந்த வேலையை தான் பார்க்கணும்னு என்று சொல்லி நம்ம நினைத்திருப்போம். ஆனாலும் நம்மை கொண்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கார். தாவீது நினைச்சிருப்பாரா அவர் ராஜாவாய் மாறுவார் என்று சொல்லி. ஆனாலும் அவர் கொடுத்த வேலையில, அவருக்கு என்ன வேலை அவருடைய தகப்பன் கொடுத்தாரோ அந்த வேலையிலே உண்மையும் உத்தமமாய் இருந்தார். அந்த வேலையில உண்மையும் உத்தமமாய் இருந்தது மாத்திரமல்ல, அந்த ஆடுகள் மேய்கிற போதெல்லாம் அவர் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார், அவர் கர்த்தரை பாடிக்கொண்டே இருந்தார். நேரம் கிடைக்கும் போதால் கர்த்தரோடு கூட உறவாடி கொண்டு இருந்தார். அந்த உறவாடுதல் இருக்கும்போது தான் வாழ்க்கையில போராட்டம். சிங்கம் வருது, கரடி வருது, அவனுடைய மந்தையில இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொள்கிறது. ஆனாலும் அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் கர்த்தர் அவனை விலக்கி பாதுகாத்தது போல வாழ்க்கையில போராட்டம் வருங்க. கர்த்தர் சொல்லி இருக்கிற உபத்திரம் இருக்கு, உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல உங்களை நான் ஜெயிக்க வைப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த சித்தம், முதலாவது அவருக்கு செவி கொடுக்கணும், 2வது அவருடைய சித்தத்தை செய்யணும், 3வது அவருக்கு செம்மையானவர்களாக இருக்கணும். இதெல்லாம் நான் செய்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறேன், மேலும் என்ன நான் பண்ணணும் என்று சொன்னா 2 நாளாகமம் 5வது அதிகாரம் சொல்லுகிறது. பதிமூன்று முதல் 15 வரை. ஆமென். ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் செய்கிற, எல்லாவற்றையும் பண்ணுற, ஆனால் உன் ஆலயத்தில் நீ எப்படி இருக்கிற? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எப்படி இருக்கணும்? தாவீது சொல்லுகிறா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோதே அவருக்கு என்ன வருதா? மன மகிழ்ச்சி வருகிறது. அது மாத்திரமல்ல, அவர் இன்னொரு வசனம் சொல்லுகிறா, குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக என் கண்கள் விழித்து கொண்ட காரணம். அப்படி ஒரு வாஞ்சை இருக்கணும், அப்படி ஒரு தாகம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இன்றைக்கு அநேகர் இந்த நாளை எந்தெந்த இடத்துலையும் செலவு பண்ணி இருப்பாங்க, எந்தெந்த வேலையிலும் அவர்கள் செலவிட்டு இருப்பார்கள். ஆனாலும் இங்கே நீ அமர்ந்திருக்கிறாயா? உன் முழு ஆத்மாவும் உன் முழு மனதையும் கர்த்தருடைய சமூகத்தில் நீ வைத்து அவரை நோக்கி நீ கூப்பிடப்படும் பொழுது, அன்று மேகம் இறங்கினது போல கர்த்தர் இன்று மேகத்தை இறக்க அவர் வல்லவராக இருக்க. அவருடைய கரம் குறுகி போலங்க அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். வாழ்க்கையில இன்றைக்கும் அவர் நன்மையை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிகிறார். அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில சாபம் வருது, வாழ்க்கையில போராட்டம் வருது. அது எப்போ வருது? நம்ம சில வேளையில கர்த்தரை விட்டு தூரம் போகும்போது, சில வேளையில நம்ம சுயத்தின் மூலமாய் நம்ம நடக்கும்போது வரும்.
அப்படி வரும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? 2 நாளாகமம் 7:13 சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில போராட்டம் வரும் தான், வாழ்க்கையில மழை இல்லாம தான் இருக்கும், வானத்தை கர்த்தர் அடைத்திருப்பார் தான். ஆனா அந்த நிலைமையில கர்த்தரை விட்டு நீ தூர போவாத. கர்த்தரிடத்துல உன்னை தாழ்த்து, கர்த்தரிடத்துல நீ ஜெபம் பண்ணு. உன்னை கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வாழ்க்கையில இருக்கிறதா, அதை விட்டு திரும்பு. அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உன் தேவன் கேட்டு உன் தேசத்துக்கு சேமத்தை தருகிற தேவனா இருக்கிறா. அவர் சேமத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறா. நம்ம நினைக்கிறோம் அநேக வேளையில இன்னைக்கு அநேகம் எப்படி ஆயிடுச்சு, அவங்க வீட்டிலேயே உட்காந்து ஆராதிக்கிற, ஆலயத்துக்கு போகிறது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. காரணம் அங்கே அந்த போதகர் ஏதாவது ஒரு வாரம் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா தவற வர மாட்டாங்க. காரணம் அவங்க நன்மைக்காக அவங்க சொல்லுகிறாங்க. ஆனாலும் அவர்கள் எப்படியா எடுத்துக்கொள்கிறார்கள், அதை அவருடைய காரியமாக எடுத்துக்கொள்கிற, நம்ம வேணும்ன்றே சொல்றாரு என்று சொல்லி. அப்படி அல்ல, அவர் சொல்லுகிறார் நீ தரிக்கப்படணும், நீ உன்னை தாழ்த்தணும். எங்க தாழ்த்தணும்? வீட்டில் தாழ்த்த சொல்லல. அவர் 15வது வசனத்துல சொல்லுகிறா, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் ஜெபத்திற்கு அவர் கண்கள் திறந்தவைகளோ அவருடைய செவிகள் கவனிக்குமா இருக்கிறது. என் நாமம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது. உன்னை எந்த ஆலயத்திலே அவர் வைத்திருக்கிறாரோ அந்த ஆலயத்துல உனக்கு போராட்டம் வரும் பொழுது, உனக்கு கஷ்டம் வரும் பொழுது, நீ அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, என் வாழ்க்கையில எதற்கு இந்த போராட்டம் நினைக்கும் போது கர்த்தருடைய சமூகத்துல நீ வா, கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நீ பாரு. கர்த்தர் வாழ்க்கையில அவர் சேமத்தை தருகிற தேவனா இருக்கிறா. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். 2 நாளாகம் 26:5 சொல்லுகிறது. ஆமா, இங்க உசியாவை பார்க்கிறோம். அவன் ராஜாவா ஆகும்போது அங்க சகேரியா தீர்க்கதரிசி இருக்கிற. அந்த சகேரியா தீர்க்கதரிசி நாட்களில அந்த உசியா எப்படியா இருக்கிறானா, தேவனை தேட. அவன் யாருங்க? அவன் சும்மா இருக்கிறவன் இல்லை, ஏதோ சும்மா உட்காந்துருந்தான். அதனால போய் கர்த்தரை தேடின்னு இருப்பான். அவனுக்கு வேற வேலை இல்லை என்று சொல்லி அவன் ஒரு ராஜா. அந்த ராஜா எப்படியா இருந்தாரா? கர்த்தரை தேட மனதிறங்கி இருந்தா. அவன் கர்த்தரை தேட மனதிறங்கி இருந்தபடினால அவன் தேசத்துல அவன் கர்த்தரை தேடின நாட்களில கர்த்தர் அவன் என்னெல்லாம் நினைச்சாரோ அந்த காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்தா. வாழ்க்கையில காரியம் வாய்க்கப்படணும்னா சங்கீதம் சொல்லுகிறது, வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல நீ நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவா. ஹல்லேலூயா. அவரை தேடுகிற இருதயம் வேணுங்க. அவர் எனக்கு நன்மை செஞ்சா மாட்டோம் நம்ம அவரை தேடுகிறவளாய் அல்ல. அவரின் வாழ்க்கையில யோபு சொல்லுகிற வண்ணமா, அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி, அவர் என் வாழ்க்கையில என்ன என் வாழ்க்கையில செய்தாலும் சரி, அவர் சொல்லுகிறார் அவர் சித்தம் இல்லாதபடி என் வாழ்க்கையில எதுவும் நேரிடாது. அவர் சொல்லுகிறார் என் வாழ்க்கையில அவர் செய்ததை அவருக்கு முன்பாக நான் ரூபகாரப்படுத்துவேன். அவர் என் நேச, அவர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயம் வாழ்க்கையில நன்மை செய்வார் என்று சொல்லி அந்த விசுவாசம் அவனுக்குள்ளா இருந்தது. அதே யோபு 42:12 சொல்லுகிறார், கர்த்தர் யோபின் முன் நிலைமையை பார்க்கிலோ அவருடைய பின் நிலைமை ஆசீர்வதித்தா. அவனுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் இரட்ட தனியாய் கொடுத்த தேவ அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் இருக்கிறார். அவன் வாழ்க்கையில் அவர் சாபத்தை மாற்றுகிறவர், அவன் வாழ்க்கையில கண்ணீரை மாற்றுகிறவர். அவருக்கு நீ செவி கொடுக்கணும், அவருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களில் நடக்கணும். அவரை அனுதினமும் நீ தேடப்படும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில் அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 37:25 சொல்லுகிறது. சங்கீதம் 37 ஆமே.
நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமான. நம்ம சின்ன பிள்ளையா இருந்திருப்போம், இன்னைக்கு வளர்ந்திருப்போம், நமக்கு முன்னோர்கள் இருந்திருப்பார்கள். ஆனாலும் அவர் நேற்றும் மீண்டும் என்றும் அவரை தேடின ஒருவரும் கெட்டு போக விடவில்லை. அவரை தேடின ஒருவரும் அலைந்து தெரிகிற தேவன் விடல. அவர் நித்தமும் அவர்களுக்கு செவி கொடுத்து அவர் மகா வறட்சியான காலங்களிலும் அவருடைய வாழ்க்கையை நினமுள்ளதாய் மாற்றி அவர்களை திருப்தியாய் நடத்தி வந்தா. அதுதான் சொல்லுகிறா, வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் கத்தரை நீ தீர்க்க பற்றி கொள்ளப்படும் பொழுது கத்தர் உன் வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இங்க இந்த மனுஷர்கள் எல்லாம் கத்தருக்கு பிரியமாய் நடந்தார்கள். ஆகவே ஆசீர்வாதத்தை சுகஞ்சரித்து கொண்டாங்க. அவர்களுக்கு எல்லாம் நம்ம தேவன் எப்படியா இருந்தாராம்? ஒரு தேவனா இருந்தா, ஒரு கடவுளாய் இருந்தா. அப்ப என்ன இருக்கும்? ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். ஆனாலும் இன்றைக்கு அமர்ந்திருக்க நமக்கு அவர் எப்படியா இருக்கிறாரா? அவர் தகப்பனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆகிய உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறா. அவர் அதெல்லாம் செய்யலங்க. அவரெல்லாம் இந்த காலத்திலே தூதர்களை அனுப்பினா. ஆனாலும் யோவான் 3:16 சொல்லுகிறது, அவர் உன்னை என்னை மீட்க, உன் வாழ்க்கையில சாபத்தை உடைக்க, உன் வாழ்க்கையில உன் கண்ணீரை போக்க அவர் உன் வாழ்க்கையில எதை செய்தாரா? யோவான் 3:16. ஆமென். கரங்களை தட்டி சொல்வோமா? அவர்களுக்கு இல்லாத மகிமை கத்த, அப்படிப்பட்ட பெரிய தீர்க்கதரிசிக்கு இல்லாத மகிமை, அவ்வளவாய் கத்தரை தேடின தாவீதுக்கு இல்லாத அந்த கிருபைய உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறா. தம்முடைய ஒரே பேரான குமாரனை நீ விசுவாசிக்கிறார் என்று சொன்னா வாழ்க்கையில நீ ஒன்றை தெரிஞ்சுக்கொள். நீ எந்த சூழ்நிலை, எந்த வழியில, எப்படி நீ நடந்தாலோ, நீ உன் கால் எந்த இடத்துல இருந்தாலோ நீ ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீ ஒருபோதும் கத்தர் உன்னை விட மாட்டா. யோனா நினைச்சுதான், நான் தர்ஷீஷ்க்கு ஓடிட்டா வேற ஆளை வச்சு கத்தர் அந்த நினைவையில ஒரு எழுப்புதலை உண்டாக்கிடுவார் என்று சொல்லி அவன் நினைத்தா. ஆனாலும் உன்னை கொண்டு எதை செய்ய அவர் சித்தமா இருக்கிறாரோ, நீ எங்க போனாலும் எப்படி ஓடினாலும் ஓட விடுவார். எல்லா சூழ்நிலையிலும் உன்னோடு கூட கடந்து வருவா. எல்லா நேரையிலும் உன்னோடு கூட இருப்பா. அவர் உன்னை ஒருபோதும் கெட்டு போக விடுவதில்லைங்க. சங்கீதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் வெட்கப்படவில்லை. அவர் சொல்லுகிறார், இந்த ஐஸ்வர்வான் கூப்பிட்டான், இதோ பெரிய இந்த உலகத்திலே இந்த ஊர்ல பெரிய ஆள் கூப்பிட்டான், கத்தர் கேட்டார் என்று சொல்லி அல்ல, இந்த ஏழை கூப்பிட்டா. ஹல்லேலூயா. இந்த ஏழை கூப்பிட்டா கத்தர் அவனை கேட்டருளி அவனை விசாலத்திலே வைத்தா. அவனை விசாலத்திலே வைக்கிறவர் மாத்திரம் அல்லங்க, அவருடைய ராஜாக்களோடு கூட பிரபுக்களோடு கூட கத்தர் உட்கார செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நமக்காக அவர் யாவையும் செய்து முடித்தவராய் இருக்கிறார். ஏசாயா 53:4-5 சொல்லுகிறது, மிகையாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் அவருக்கு எந்த வேலையும் இல்லாததுனால அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி இந்த உலகத்துக்கு வந்தாரா? இல்லைங்க. உண்மையில அன்பு கூர்ந்தபடியினால, உண்மையில அவர் அன்பு கூர்ந்தபடியினால அவர் இறங்கி அவர் நம்முடைய மீறுதலின் நிமித்தம் காயப்பட்டா. நம்ம எங்கெல்லாம் அக்கிரமம் செய்யறோமோ அங்கெல்லாம் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா? அவர் நொறுக்கப்படுகிறவரா இருக்கிறா. எங்கெல்லாம் நம்ம அவரை நாமத்தை தூஷணம் பண்ணி சண்டைகளை போடுகிறோமோ அங்கே நம்மை சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறா. நம்மை மேல விழ வேண்டிய ஆக்கின, நம்ம சகிக்க வேண்டிய தண்டனை, நாம அனுபவிக்க வேண்டிய பாடுகளை கர்த்தர் அவருடைய தழும்புகளாலே குணமாக்கினா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் அவரை நோக்கி ஒரு விஷயம் நீங்க பாருங்க, அவரை நோக்கி நீங்க பாருங்க. அவர் சொல்லுகிறார், உபாகமம் 11:26 சொல்லுகிறது,
ஆமென். இந்த காலை வேளையில வந்திருக்க உங்களுக்கு முன்பாக கர்த்தர் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, சாபமும் உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. நீங்க கர்த்தருக்கு செவி கொடுப்பீங்க என்று சொன்னா, கர்த்தருடைய சித்தத்தை உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்னா, கர்த்தருக்கு செம்மையானபடி நீங்க நடப்பீங்கன்னு சொன்னா, இந்த தேவன் அவர் எனக்காக தான் வந்தார் என்று சொல்லி நீங்க விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் எதையும் சொல்லல, அவர் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை மாத்திரம் நீ தேடு, பின்பு எல்லாவற்றையும் உனக்கு கூட கொடுப்பேன் என்று சொன்ன தேவ இந்த காலை வேளையில அவர் சொல்லுகிறார், வாழ்க்கையில நீ ஏன் சாபத்தை நோக்கி கொண்டு, நீ ஏன் உன் போராட்டத்தை நோக்கி கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறார்? கர்த்தர் அவர் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய சாபங்கள் எல்லாவற்றையும் மாற்றி அவர் ஆசீர்வாதமாய் மாற பண்ணிரா. எந்த சத்துருவோ, எந்த சாத்தானோ, எந்த மனுஷனோ உங்களுக்கு எதிராக எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. காரணம் சகலத்தையும் அவர் நமக்காக செய்து முடித்தார். அவர் நமக்காக செய்து முடித்தாருங்க. இந்த காலை வெளியிலும் உங்களை தலைகளை தாழ்த்தி அவரை நோக்கி நீங்க சொல்லுங்கப்பா, உங்க கரம் எப்பொழுதும் என் மேல இருக்கிறது, உங்க கரம் எப்பொழுதும் என் மேல இருக்கிறது. நான் அன்று வாழ்ந்த எலியா போலதான், அன்று வாழ்ந்த எஸ்தர் போலதான், அன்று வாழ்ந்த தெபரால் போலதான். அவர்கள் எப்பொழுதெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் நீங்க செவி கொடுத்தீங்கல்ல, அதே போல உம்மை நாங்கள் நோக்கி கூப்பிடப்படும் பொழுது எங்களுக்கு செவி கொடுக்க தேவனீர் வல்லவரா இருக்கிறீர் என்று சொல்லி உங்க கண்களை மூடி மழை படியிட்டு அல்லேலூயா 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 அவரை உணர்ந்து சொல்லுங்கப்பா, என் சாபத்தை நீங்க மாற்றிட்டீங்க அப்பா, எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் மாற்றிட்டீங்க. எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியத்திலும் உம்மை நான் மறுதலிக்காதபடி, உம்மை விட்டு பின்வாங்கி போகாதபடி, யோபுவை போலப்பா, யோசேப்பை போல எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நான் பற்றி கொள்ள உதவி செய்யுங்க என்று சொல்லி ஹல்லேலூயா. அந்த hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வே. அந்த hand of God என் மேல, நான் கேட்பதெல்லாம் பெற்று கொள்வே. ஈசானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம், இஸ்ரவேல் திபுராளா என் மேல கர்த்தர் கரம். சொல்லுங்க வாயில திறந்து, ஈசானா நெகேமியானா என் மேல கர்த்தர் கரம், இஸ்ரவேல் திபுராளா என் மேல கர்த்தர் கரம். சொல்லுங்க, அது கொடுக்குங்கறோம், வழி நடத்துங்கறோம், காக்குங்கறோம், வழியாங்கறோம், கொடுக்குங்கறோம், வழி நடத்துங்கறோம், காக்குங்கறோம், வழியாங்கறோம். அந்த மேல நான் கேட்பதெல்லாம் வெற்றி கொள்வேன். விசுவாசத்தோடு கூட ஆமையான ஹேண்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய கரம் மேல இருக்குதுங்க. நீங்க கேட்கிற எவையும் பெற்றுக் கொள்கிறீர்கள். என் மேல கர்த்தர் கரம், என் மேல கர்த்தர் கரம், என் மேல கர்த்தர் கரம். இப்பொழுது கர்த்தருடைய கரம் மேல என் மேல கர்த்தர் கரம். அழிக்கிற கரம் அல்ல, கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம், கொடுக்கும் கரம், வழி நடத்தும் கரம், காக்கும் கரம், விலகாத கரம். அந்த மேல நீங்க கேட்கிற எவையும் என் மேல நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். 5 அப்போ கையில் ஏந்தி பெருக செய்த அற்புத கரம், 5 அப்போ கையில் ஏந்தி
பெருமை செய்த அற்புதக்கரம் வாலிபனே என்று பாடையை தொட்டு பிணக்கரம் வாலிபனே என்று பாடையை தொட்டு பிணக்கரம் அந்த மூடிக்கொண்டிருக்க வாயை விரிவாய் தர நன்மையால் நிரப்புவேன் என்று சொன்னார். கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன், கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். எலிசா மேலே அமர்ந்த கரம் இறை வாக்கு சொல்ல வைத்த கரம். எலிசா மேலே அமர்ந்த கரம் இறை வாக்கு சொல்ல வைத்த கரம். ரதத்துக்கு முன் எலியாவை ஓட வைத்த தேவக்கரம். ரதத்துக்கு முன் எலியாவை ஓட வைத்த சக்கரம். நான் கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். நடக்காது, வாழ்க்கையில் இது நிறைவேறாது என்று சொல்லி சத்துரு சொல்ல அவனை பார்த்து சொல்லு. எனக்காக அவர் இறங்கினார். என்னை சாபப்படுத்துகிறது அவர் நோக்கம் அல்ல, என்னை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறது, என்னை உயர்த்துவது மாத்திரமே அவருடைய நோக்கம். நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். என்னங்க நினைக்கிறோம்? நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவனை பார்த்து அவர் அழிக்கிறவரா, அவர் பாதியிலே விடுகிறவரா, அவர் கூக்குரலை கேளாதவரா, அவர் மௌனமா இருக்கிறவரா? இல்லைங்க. பாடல் வரி சொல்லுகிறது, அவர் கொடுக்கிற கர. ஹல்லேலூயா. அவர் ஆமைக்கு குலுக்கி சரிந்து போக மட்டும் உன்னை கொடுக்கிற கரம், உன்னை வழி நடத்துகிற கரம். அது உன் வாழ்க்கையில அற்புதத்தை காத்து நடத்துகிற கரம். உன்னை விட்டு நீ விலகலாம், ஆனால் உன்னை விட்டு விலகாத கரம். எத்தனை பேர் சொல்வீங்க? அது கொடுக்குங்கரம், வழி நடத்துங்கரம், என்னை காக்குங்கரோ, விலகாத கரோ. உணர்ந்து சொல்வீங்களா? அது கொடுக்குங்கரோ, வழி நடத்துங்கரோ, காக்குங்கரோ, விலகாத கரோ. அது கொடுக்குங்கரோ, வழி. மனுஷன் மாறி பேசுவான், உனக்கு சொன்னதை செய்யும் அளவு வழி நடத்துங்கரோ, வாங்குங்கரோ, விலகாத கரோ. கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். மனதுருகி குஷ்டரோகியை தொட்டு சுகம் தந்த கரம். நிமிர கூடாத பூமியை அங்கு நிமிர செய்த நேசக்கரோ. நிமிர கூடாத பூமியை அங்கு நிமிர செய்த எங்கள் நேசக்கரோ. கேட்பதெல்லாம் இந்த தேவன் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தவரை அவர் போதுமானவராக கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். கேட்பதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். யோசித்துக் கொண்டிருக்கிறேன். யார் சொல்லுவா, கல்ல யார் புரட்டுவா என்று சொல்லி நினைக்கிறார். தலைமுனோடு கூட இருக்கிறது. பராக்கிரமசாலியே கர்த்தரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் ஒரு முறை ஒரு மனிதனை முறியடிப்பது போல நீ அவர்களை முறியடிப்பார் என்று சொன்னார்.
वो हिस्सा देवराना ये மேல கதகரோ சொல்லுங்க விசுவாசமாய் கொடுத்து கரோ வழி நடத்து கரோ காக்கும் கரோ விலகாத கரோ கொடுத்து கரோ வழி நடத்து கரோ காக்கும் கரோ விலகாத கரோ அது கரோ வழி நடத்து கரோ காக்கும் கரோ விலகாத கரோ கொடுத்து கரோ வழி நடத்து கரோ காக்கும் கரோ விலகாத கரோ நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொண்டே அத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க. வாழ்க்கையில அவர் இன்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறார். வாயிலே சொல் பிறவாதற்கும்பா அதையெல்லாம் அறிந்திருக்கிற தேவ வாழ்க்கையில நீ சோர்ந்து போகாது, நீ பலனற்று போகாது. உன் பலவீனத்துல, உன் சுகவீனத்துல, உன் தேவைகளின் மத்தியில கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் பெரியவர், அவர் வானம் அவரது சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அப்பேற்பட்டதான தேவனுடைய கரம், அப்பேற்பட்டதான தகப்பனுடைய கரம் உன் மேல இருக்குது, உன் மேல இருக்கிறதுங்க. அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சாபத்தையும், எல்லா சத்துருவின் சேனையும், எல்லா எரிகோ கோட்டையும் அவர் ஆசீர்வாதமாய் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியவர். அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரை தேட மனம் இறங்கி இரு. அவரை எந்த சூழலில் தேடுகிறத விட்டு விடாது. நீ தேடுகிற ஒவ்வொரு சூழலிலும், தேடுகிற ஒவ்வொரு நிமிடத்திலும் அவர் உன்னை காத்து கொண்டு இருக்கிறார். அவர் உனக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவர் உனக்காக யாவையும் செய்து முடித்துக் கொண்டு இருக்கிறார். நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி மதிய வேளையிலும் உம்மை நோக்கி நீங்க சொல்லிய வண்ணமா வசனத்தின்படி அப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் கரத்துல ஒப்பு கொடுத்தோம். உமக்கு முன்பாக அவங்க அவங்களை தாழ்த்தி இருக்கிறாங்கப்பா. உங்களுக்கு முன்பாக அவர்கள் உபவாசத்தோடு கூட உமக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி தங்களுடைய எல்லா வழிகளையும் விட்டு, எல்லா காரியத்தையும் விட்டு உம்முடையத்துல அர்ப்பணித்து இருக்கிறார்கள். அவர்கள் கெட்டு போகாமல், அவர் கெட்டு போகாமல், அவர் வெட்கப்பட்டு போகாமல் அவருடைய தலைகளை உயர்த்துங்க. அவருடைய வாழ்க்கையில நன்மை செய்யுங்க. கர்த்தர் அவளை மட்டும் காத்தது போல இனிமேலும் காத்து நடத்துங்க. கைட்டு செய்கிற வேலையில குடும்பத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும், படிக்கிற படிப்புல எல்லா காரியத்திலும் அவர் சிறந்து விளங்க தேவன் கிருபை பாராட்டுங்க. பலத்தை கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க மாத்திரமே விடுங்க, நாம மாத்திரம் உயரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி செலுத்திக் கொள்ளும் கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு கூட இடைப்பட்ட கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திர ஆண்டவரே. கர்த்தர் பிழையாமை ஆசீர்வதிக்க சித்தமாய் இல்லாதபடியினாலே இந்த நாளிலே தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினாலே 125வது மாத உபவாச கூட்டத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாக எங்கள் மத்தியில கடந்து வந்ததற்காக, உங்களுடைய வார்த்தையினாலே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டதற்காக, தேவ மனுஷனை மறைத்து நீர் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. தகப்பன் இந்த வேலையை தாழ்த்து கொண்டும் தலைமட்டுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இதோ தகப்பன தேவதாசரை இன்னும் ஆசீர்வதிங்க. தேவனுக்கு பிரியமா இன்னும் அநேக இடத்துல ஆசீர்வாதமாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமும் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படத்தக்கதாக உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க தகப்பனே. இன்னும் அவர் செய்கின்ற எல்லா ஊழியத்தையும் ஆசீர்வதித்து, இதோ தகப்பனே ஆபிரகாமுக்கு எப்படி ஒரு ஈசாக்கை கொடுத்தீரோ இதே போல தேவதாசருக்கு ஒரு நல்ல ஊழியக்காரனை கொடுத்திருப்பதற்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இன்னும் பலுகட்டும் பெருகட்டும். இதோ கர்த்தருடைய நாமத்தை தேசம் முழுவதிலும் பிரஸ்தாபப்படுத்தத்தக்கதாக உயர்த்துங்க ஆண்டவரே. உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து நீ நடத்த போகின்ற கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரம். அன்பரின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிற வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்ற ஆண்டவரே.
வெகு தூரத்திலிருந்து கடந்து வந்தாலும் கர்த்தரை பார்க்க வேண்டும் என்ற நினைவோடு கூட வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்ததாமை வந்து ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருப்பதற்காக நன்றி. இதோ தகப்பனை எல்லா காரியத்தையும் மாற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மன நிறைவையும் நீ கொடுக்க போகின்ற கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள்.